இங்க இருந்து போயிடலன்னா ஏதாவது சொல்லிடுவேன். சரி அப்ப சொல்லு, என்னன்னு சொல்லு. வாய் கொஞ்சம் மூடுறியா? நீ என்னமோ உளறிட்டு இருக்கியே, அத நான் கேட்க விரும்பல. லக்ஷ்மி, இதை நீ கேட்டுதான் ஆகணும். நீ கேட்டுதான் ஆகணும். என்ன நான் போய் சொல்லி சொல்லி ஓஞ்சு திரும்ப போயிட்டேன். ஆரம்பிக்காத. இதுக்கப்புறம் வாய் மூடுன்னு சொன்னல. உன்னை பத்தி நீ தப்பா பேசுறது எனக்கு பிடிக்காது. என் புருஷனை நீ கூட தப்பா பேசக்கூடாது. உனக்கு இதெல்லாம் புரியாதுல்ல? லக்ஷ்மி, இங்க சரிப்பா, பாரு. சரி. உனக்கு ஈர டவல பெட்ல தானே போடணும், போட்டுக்கோ. நீ உன்னோட Dress எங்க வேணாலும் தூக்கி போட்டுக்கோ. நான் அதை எடுத்து வச்சிடுறேன். நாள் பூரா கூட அந்த வேலையை நான் பாக்குறேன். ஆனா என் புருஷனை யாரும் தப்பா பேசக்கூடாது. நீ கூட என் புருஷனை தப்பா பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நான் திட்டுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதா, ஏன்னா நான் திட்டுவேன். ஏன்னா அடுத்தவங்க கோவத்தை பொறுத்துக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லுவ. திருப்பி பதிலடி குடுன்னு சொன்னா அதுதான் குடுக்குறேன். அடுத்தவங்க கோவத்தை என் மேல காட்டாத, சரியா? லக்ஷ்மி, நான் யாரோட கோபத்தையும் உன் மேல காட்டல. ஆனா நான் என் மேலேயே ரொம்ப கோவமா இருக்கேன். அதுவும் ரொம்ப அதிகமா. அப்படியா? உன் மேல உனக்கு கோவமா? அப்ப இங்க வா, உன்னை நீயே பாரு. உன் கோவத்தை இங்க இறக்கு, இறக்கிடு. என்ன இவ? ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காத ரிஷி. நம்ம கல்யாணத்தை பத்தி ஒரு தவறான வார்த்தையை கூட நீ பேசக்கூடாது. எப்பவுமே கூடாது. நமக்கு நடந்த கல்யாணம் ஒண்ணு சாபம் கிடையாது ரிஷி. இது நமக்கு வரமா கிடைச்சிருக்கு. இந்த கல்யாணம் எனக்கு என்னன்னு உனக்கு தெரியாது. இது எனக்கு புது வாழ்க்கை. இந்த கல்யாணம் எனக்கு புது பிறவியை கொடுத்திருக்கு. இந்த உலகத்தையே எனக்கு கொடுத்திருக்கு. எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. எந்த ஒரு குடும்பத்தை நான் இழந்தனோ அது இந்த கல்யாணம் மூலமா நான் திரும்ப அடைஞ்சிருக்கேன். நம்மளை விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க திரும்ப கிடைக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு கிடைச்சிருக்காங்க. என் அம்மா, அப்பா, நீ ரிஷி, நீதான் என் அப்பாவோட ஆசீர்வாதம். அவங்க ஆசீர்வாதத்தோட பலன் தான் நீ. அவங்க ஆசீர்வாதத்தால தான் நீ கிடைச்சிருக்க. நீ எனக்கு யாருங்கிறது இப்ப புரியுதா? இந்த கல்யாணம் எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு இப்ப புரியுதா? இன்னைக்கு நீ பேசிட்ட, மறுபடியும் இந்த மாதிரி நீ பேசாத. ஏன்னா நீ பேசுறதெல்லாம் கேட்க என் மனசு வலிக்குது. இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லிருக்கேன், ஆனா நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. இன்னைக்கு உண்மையிலேயே நீ என்னோட மனசை உடைச்சிட்ட. இதெல்லாம் எனக்கும் எதுவும் புரியல லக்ஷ்மி. என்னால என்னையே புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன பண்றேன், எதுக்காக பண்றேன்? என்னால முடியல லக்ஷ்மி. என்னால சுத்தமா முடியல. என்னால முடியாது. ரிஷி, 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 ஏதோ இங்க பாரு. உனக்கு இவ்ளோ கஷ்டம்னு நீ அதை விட்டு. ஒன்னும் தேவையே இல்ல. நீ எதுக்காக இவ்ளோ அப்செட் ஆகுற? இவ்ளோ அப்செட் எல்லாம் ஆகாத. நான் உன்னை திட்ட கூட மாட்டேன். கண்டிப்பா, ப்ராமிஸ். உனக்கு இன்னும் புரியல லக்ஷ்மி. உனக்கு புரியவும் புரியாது. சாரி. நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லு, ஏதாவது பண்ணிட்டேனா? இல்ல 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 லக்ஷ்மி, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது நான். இன்ஃபேக்ட் நீ ரொம்ப நல்லவ. சரி, நீ என் பேச்சு கேள. நீ ரொம்பவே லக்கி. ஏன்னா உன்னோட கல்யாணம் ஏன் கூட நடந்துச்சுல்ல. அப்படின்னா இன்னைக்கு நீ இன்னொரு முடிச்ச போட்டுக்க. அதோட இந்த விஷயம் அடுத்த ஜென்மத்திலயும் நினைவு இருக்கட்டும். அப்போ நம்ம திரும்பவும் சந்திப்போம். இந்த கல்யாணம் நம்ம 2 பேருக்குமே சாபம் கிடையாது. இது நமக்கு கிடைச்சிருக்கிற வரம். லக்ஷ்மி, நான் மலிஷ்கா கூட மாலுக்கு போயிருந்தேன். ஆனா அது உன்கிட்ட சொல்லல. நான் மலிஷ்காவா இத பத்தி நான் கேட்கவே இல்லையே. இல்ல லக்ஷ்மி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் நான் அதை பத்தி கேட்கவே விரும்பலன்னு சொல்றேன். எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ என்கிட்ட சொல்லாம மலிஷ்கா கூட போனதை நான் தப்பா எடுத்துக்கவே இல்லை. சொல்ல போனா நான் சந்தோஷம் தான் பட்டேன். ஏன்னா அவளோட தனிமையை நீ போக்கி இருக்க, அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்க. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். நீ மலிஷ்கா கூட போறது ரொம்ப நல்லதுதான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? அதை நான் உன்கிட்ட தான் சொல்லணும்.
என்ன விஷயம்? அது நீ உண்மையிலேயே என்ன நல்லாவே கவனிச்சுக்கிற. என்னை பத்தி நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீயே பாரு, நீ மாலுக்கு போனது என்னமோ மலிஷ்கா கூட தான். ஆனா அங்க கூட உனக்கு ஏன் ஞாபகம் தான் வந்திருக்கு. எனக்காக நீ ஒரு ட்ரெஸ்ஸை வேற செலக்ட் பண்ண. இங்க நான் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தேன். அதை உனக்காக தான் செலக்ட் பண்ணேன். வாங்கிட்டுமா? லக்ஷ்மி, பாட்டி கூப்பிடுறாங்க. நான் இங்க பாரு, எனக்கு மனசார உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீ மாலுக்கு போனது என்னமோ மலிஷ்கா கூட தான். ஆனா அங்கேயும் உனக்கு ஏன் ஞாபகம் தான் வந்திருக்கு. என்ன எனக்கு ரிஷி குழம்பி போய் உன்னை லவ் பண்றதா நினைக்கிறேன். ஆனா உன் நடவடிக்கை பார்த்தா எனக்கு எல்லாம் புரியும். நீ வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ற. உன்னோட கல்யாண ட்ரெஸ் வாங்குறதுக்கு நீ எதுக்கு ரிஷியை கூப்பிட்ட? நீ ரிஷியை ஆட்டி அவனை ப்ரெஷரைஸ் பண்ணி ஆமா ஆமா ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் அவனை கட்டுப்படுத்துவேன், பிரஷர் பண்ணுவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் அவனை பிரஷரைஸ் பண்ணுவேன். நீங்க சொன்ன அத்தனையும் நான் பண்ணதான் போறேன். அதனால என்ன, நான் தப்பு பண்றேன்னா என்ன? நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ நான் தப்பு பண்ற மாதிரி இருக்கு. நோ அங்கிள், ஐ அம் சோ சாரி. சொல்ல போனா நீங்க எல்லாரும் தான் தப்பு பண்ணிருக்கீங்க, பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. நான் தான் இதுல ஏமாந்து போயிருக்கேன். நான் உண்மையிலேயே விராஜை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரிஷியை வெறுப்பேத்துறதுக்காக தான் விராஜை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். ஆனா அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், விராஜ் ரொம்ப நல்ல பையன், அவனும் என்ன விரும்புறான். விநாயக பெருமானே ரொம்ப நன்றி. இனிமே ரிஷியும் லக்ஷ்மியும் என்னைக்கும் ஒன்னா இருப்பாங்க. ஒன்னா இருந்துருவாங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துருவாங்களா? எதுக்காக இருக்கணும்? எதுக்கு அவங்க ஒன்னா இருக்கணும்? அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அவளோட பிளேஸ்ல ரிஷிக்கு நான் இருந்திருக்கேன். எனக்கு தான் ரிஷிய முதல்ல தெரியும். அதோட எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே, கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா இப்ப என்னாச்சு? எல்லாரும் என்ன வில்லி ஆக்கி விட்டுட்டீங்க. எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்காங்க. நீலம் ஆண்டி, கரிஷ்மா ஆண்டி, எவ்ரிபடி அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் தான் ஏன் தலையில மண்ணை வாரி கொட்டிக்கிட்டேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்காங்க. ஆனா நான் என்னையே ஏமாத்திக்கிட்டேன். அப்புறம் யாரு அந்த பொண்ணு லக்ஷ்மி ரிஷியை காப்பாத்துவாளாம். என்னவோ தோஷமா, குப்பையில தூக்கி போடுங்க அத. நான் எந்த தோஷத்தையும் நம்பல. ஆனா மத்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு நான் எப்படியாவது என்னோட ரிஷியை காப்பாத்திருப்பேன்ல. அப்படியே காப்பாத்த முடியலன்னா நானும் செத்து போயிருப்பேன். நான் ரிஷியை தனியா விட்டுருக்க மாட்டேன். நானும் ரிஷி கூட சேர்ந்து செத்து இருப்பேன். ஆனா நான் அவனை கல்யாணம் பண்ணிருப்பேன்ல. ஆனா இல்ல, இந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஐ அம் சாரி ரிஷி, ஐ அம் ரியலி சாரி. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. நான் மாறிட்டேன், நான் மாறி போயிட்டேன், எல்லாரும் மாறிட்டாங்க. அப்புறம் இதுதான் நடக்கும். ஐ அம் சாரி. இந்த மாறி போன மலிஷ்கா உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய போறா. பெரிய துரோகம். ரிஷி, உன்னதான் வாழ்த்துக்கள். என்ன? உன்னை பார்த்து தான் சொல்றேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? ஆனா எதுக்கு? நம்மளுடைய உறவுக்காக தான். ஏன்னா இப்போ நம்மளோட உறவு இன்னும் வலுவாயிடுச்சு, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு.
அது எப்படி? அது வந்து டிபிக்கல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி பக்கா ரிலேஷன். இன்னும் புரியலையா உனக்கு? அட, இப்ப நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம். டிபிக்கல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுவாங்கல்ல, அப்படி போட்டோம். ஆனா சண்டை போட ரீசனே கிடையாது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டோம். அர்த்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டோம். ஈர டவலை தூக்கி நீ பெட்ல போட்டதால ஒரு பெரிய சண்டை போட்டோம். இது டிபிக்கல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்மைல் பண்ண அழகா இருக்க. எப்பவும் இப்படியே இரு. பெர்ஃபெக்ட். நான் வரேன். எனக்குள்ள என்னதான் நடக்குது? இந்நேரத்துக்கு லக்ஷ்மி கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிருக்கணும். ஆனா என்னால எதையும் சொல்ல முடியல. எதுக்கு நான் இவளை பத்தி இவ்வளவு கவலைப்படுறேன்? எதுக்கு நான் லக்ஷ்மியை பத்தி எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்? எப்பவும் எதுக்கு எனக்கு இவ்வளவு தாட்டே வருது? பட் why? இந்த லக்ஷ்மி என் கூட இருக்கும்போது எனக்கு வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. வெறும் லக்ஷ்மி தான் தெரியறா. ஒருவேளை இவ தள்ளி போயிட்டா அப்பவும் நான் லக்ஷ்மியை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். ஏன் லக்ஷ்மி இவ்வளவு நல்லவளா இருக்க? ஐ எம் ஷூர் லக்ஷ்மி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் எப்பவும் இந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிருப்பேன், எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். ஆனா இவ லக்ஷ்மி வாங்க லக்ஷ்மி, கம். வர வேண்டும் என்னுடைய ரூமுக்கு. நான் தான் வரேன். நீ எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க தான் என் ரூமுக்கு நாக் பண்ணிட்டு வருவீங்க. நோபடி. உன்னோட Dress எல்லாம் அயன் பண்ணி வந்திருக்கு. ஓகே ஓகே லக்ஷ்மி, தேங்க் யூ. ஆனா நீங்க இதெல்லாம் பண்றீங்க? ஏன் பிரச்சனை? ஆமா இருக்கு. இது உங்க வேலை இல்ல. நீங்க லக்ஷ்மி, நீங்க இங்க. இது யாரோட குடும்பம்? என்னோடது. அப்ப இதெல்லாம் யார் பண்ணணும்? எனக்கு புரியுது லக்ஷ்மி. ஆனா சரி நீங்க ஒண்ணும் பிரச்சனை சரி அப்படியே இருங்க. ஆனா அதை ரிஷி ப்ரோக்கு பண்ணி சந்தோஷப்படுங்க. ஏன் மாமாக்கு பண்ணுங்க, மாமிக்கு பண்ணுங்க. அவங்களுக்கு வேலை பார்த்து சந்தோஷமா இருங்க. பட் லக்ஷ்மி, ஏன் வேலையை நீங்க பண்ணாதீங்க. சரி, நான் பண்ண மாட்டேன். உன்னோட மனைவி இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும். நோ 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 நோ, ராங் நம்பர். நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் பண்ணிக்க மாட்டேன்? ஏன்னா இப்பெல்லாம் நல்ல பொண்ணுங்களே கிடைக்கிறது இல்ல. அதான் நல்ல பொண்ணுங்களை தேட வேண்டியதா இருக்கு. உனக்கு தெரியுமா, பொண்ணுங்க கூட இததான் சொல்றாங்க. என்ன? இந்த சமுதாயத்துல நல்ல பசங்களே இல்லன்னு சொல்றாங்க. அப்படியா? அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆனா பரவாயில்ல, நீ ஒரு வேலை பண்ணு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சாங்கன்னா அவங்க கிட்ட நல்லவனா இருக்க ஆசைப்பட்டா நீ அவளுக்காக நல்லவனா இரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன்னை பார்த்து உனக்காக நல்லவளா மாறிடுவா. உன்னோட விஷயம் சால்வ் ஆயிடுச்சா? நோ நோ, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். எனக்கு முதல்ல நல்ல பொண்ணு வேணும். ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரணும், அவ நல்லது பண்ணணும், அப்புறம் நான் மாறணும். இது மெகா சீரியல் மாதிரி போகும். அதனால வேண்டாம், முதல்ல நல்ல பொண்ணா இருக்கட்டும். அவ நல்லது பண்ணுவா, அத பார்த்து நான் நல்லவன் ஆயிடுவேன். அதுவும் நல்ல பாயிண்ட் தான். ஆனா ஒண்ணு, உங்களுக்கும் தங்கச்சி இருக்கால, அவ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அப்படின்னா? அப்படின்னா அது லக்ஷ்மி, நான் ஒரு சின்ன டவுட் கேட்கவா? ஆனா உண்மை சொல்லணும். இந்த ஷாலு இருக்கால, அவ உங்களோட ரியல் சிஸ்டர் இல்லல்ல? அவளை நீங்க வளர்க்குறீங்க தானே? ஆமா, எங்க அப்பா ஒரு ஆத்தங்கரையில இருந்து தூக்கிட்டு வந்தாரு. என்னது லக்ஷ்மி, நிஜமாவா? இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்படியா? ஆனா ஷாலுவ சின்ன வயசுல நான் இப்படி சொல்லிதான் வெறுப்பேத்துவேன் எப்பவுமே. ஆமா, எங்க 2 பேரோட ஃபேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஆனா என் கூட பிறந்த தங்க தான் அவ. கொஞ்சமா? கொஞ்சம் இல்ல, எதுவும் ஒண்ணு சேரல. அவ ரொம்ப வித்தியாசமா இருக்கா. ஐ மீன் சாரி, பட் லக்ஷ்மி, நீங்க எங்க இருக்கீங்க? அவ எங்க இருக்கா? வாலு, என் தங்கச்சி தப்பா பேசாத. சரி சரி, சாரி, பேச மாட்டேன். ஆனா உங்களுக்கு புரியுதுல்ல, அந்த ஷாலு அவ சரியான. ஷாலு அப்படி உன்னை என்னதான் பண்ணா? அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அவளுக்கு பிடிக்கல. ஆமாமா, ஏன்னா அவ கொஞ்சம் நல்லது மட்டும் தான் விரும்புவா. என்னது? யூ மீன்? சும்மா ஜோக் பண்ண, விளையாட்டுக்காக தானே சொன்னேன்.
ஷாலு சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், ரொம்ப சூசி. சீக்கிரமா அவளுக்கு எதுவுமே பிடிக்காது. லேட்டா தான் புரிஞ்சுக்கிறா. லேட்டா தான் அவளுக்கு எல்லாம் பிடிக்குது. இதுதான் அவகிட்ட இருக்கிற பிரச்சனையே. சரி, நீ ஏன் கேக்குற? உனக்கு ஷாலுவை பிடிச்சிருக்கா? இல்லையே. இல்ல. எனக்கு எப்படி பிடிக்கும்? எங்க 2 பேருக்கு எப்பவுமே சண்டை தான். ஆனா நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான். என்ன? ஏன் அது எப்படி? ஏன் அப்படி சொல்றீங்க லட்சுமி? 2 பேருமே அன்பானவங்க. நான் கடவுள்கிட்ட வேணா வேண்டிக்கிறேன், நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறணும். தேங்க்யூ. அட கடவுளே, ஹால்ல ஏசி. உன் கூட பேசிட்டே மறந்துட்டேன். நீ இதை எடுத்து வச்சிரு, நான் இப்ப வந்துடுறேன். என்ன ஏசி? இது என்னோட வேலை இல்ல லட்சுமி. ஆனா சரி, என்ன பண்றது? ஏய், நீ உன்ன நான் சும்மா விட மாட்டேன். எரியுது எரியுது. கை 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 என் கை எரியுது. இங்க பாரு, நீ என்ன பண்ணிருக்கன்னு. என் துப்பட்டாவை நாசம் பண்ணிட்ட. நீல கலர் துப்பட்டா தானே? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ என் கையை கொஞ்சம் பாரு பாரு. இதை நான் ஷாலுக்கு கொடுத்துடுறேன். ஏன்னா அவ துப்பட்டாவை நான் தானே ஸ்பாயில் பண்ணேன். இதை அவளுக்கு கொடுத்துடுறேன். அதானே குட் பாய் கழகு. வாட் a குட் பாய். சமத்த பையன்டா நீ. உன்ன மாதிரி ஒரு பையனை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். நாட் லைக் தட் ஷாலு. என்னாச்சு? ஏதாவது மறந்துட்டியா? உன்னதான். நான் லக்ஷ்மியை விட்டு விலகியே இருக்கணும். இந்த மாதிரி நான் அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தா என்னால அவளை இன்னும் அவளை அதிகமா கேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போற? என்ன வேணும்? நான் கொண்டு வரேன். நான் உன்னை ரெஸ்ட் தானே எடுக்க இல்ல, சொன்னேன். நான் முதல்ல ஸ்டடி ரூமுக்கு போனோம். அங்க கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. பாய். ரிஷி, நான் தண்ணி இங்க வைக்கிறேன். சரியா வச்சிரு. ஷாலு, என்ன ஸ்மைல் பண்ற? யாருன்னு காட்டு. மாட்டியா? ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற? ஆயுஷ் போன் பண்றாரா? இல்ல, அதாவது ஆமா, அவன்தான். நான் ஒன்னும் சந்தோஷப்படலையே. அவன்தான். அவன் லூசு. நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? நானும் இல்ல. என் முகத்தை பாரு, எவ்வளவு கோவமா இருக்கேன்னு. ஆமா, பயங்கர கோவத்துல இருக்கல. அப்ப நம்ம போனை கட் பண்ணிடலாம். கூட நானே கட் பண்ணிடுறேன். வேண்டாம். அது வந்து கோட வேலை ஏதாச்சும் இருக்கும். ஹலோ, உனக்கு பிடிச்சத சாப்பிடு, எவ்வளவு வேணா சாப்பிடு, எப்ப வேணா சாப்பிடு. சரியா? நீ இப்ப என் மூளையை தின்னாத. ஏய், ஏன் இப்படிலாம் பேசுற? அது சரி, உனக்கு மூளை இருக்கா? ஐ சி. உன் மூளையெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? சாச்சா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா பரவாயில்ல, உனக்கு மூளை இருக்கு. என்னாலதான் நம்ப முடியல. பேசி முடிச்சிட்டியா? சாப்பிட்டு முடிச்சியா? சொல்ல வேண்டியது சொல்லிட்டியா? நான் போனை வைக்கவா? கட் பண்ணுவியா? இல்ல, உன்கிட்ட சொல்லாமே என்னால கட் பண்ண முடியும். ஆனா என் முன்னாடி என் தங்கச்சி உட்கார்ந்துட்டு இருக்கா. மரியாதை குறைவா அவன் முன்னாடி நடந்துக்க கூடாது. அவ சின்ன பொண்ணு இல்ல, இதெல்லாம் கத்துப்பா. நல்ல விஷயத்த மட்டும் தான் அவளுக்கு கத்து தரணும். என்ன இருந்தாலும் நம்மளோட கலாச்சாரத்தை மறக்க கூடாது. போன்ல நம்ம கிட்ட அயோக்கியனே பேசினாலும் அப்படி எல்லாம் பண்ண கூடாது. பேசுற அயோக்கியம் பேரு ஆயிஷா கூட இருக்கலாம். ஹலோ, என்ன ஹலோன்னு கத்திட்டு இருக்க ஷாலு? இப்படி எல்லாம் பேசினா போனை கட் பண்ணதான் செய்வாங்க. என்ன கட் பண்றானா இவன்? ஏதோ பெரிய இளவரசி மாதிரி என்ன எந்த திட்டு திட்டிட்டு இருக்கா. ஓவரா சீன் போடுறா. நவ் டெல் மீ. நான் தான் போனை கட் பண்ணிட்டேன்ல. என்ன பண்றது? என் போனை நீ கட் பண்ணுவியா? பாரு, கட் பண்ணிட்டான். என்ன தைரியம் இருந்தா என் போனை கட் பண்ணுவான். இவனை சும்மா விட போறது இல்ல. எதுக்கு என் போனை கட் பண்ணிட்டே இருக்க? மறுபடியும் பண்ணிட்டோம். அவர் போன் எடுத்த உடனே நீ முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு. அப்பதான் கட் பண்ண மாட்டாரு. என்னது சாரி எல்லாம் நான் கேட்க முடியாது. சரி, மறுபடியும் ட்ரை பண்றேன். இன்னைக்கு பையன் என்கிட்ட செத்தான். என்ன பேச மாட்டியா? மௌனம் வருதுமா? சரி, இருந்துட்டு போ. எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணு. சாரி வைக்காத இரு.
மேனர்ஸ், குட் மேனர்ஸ். வெரி குட் ஷாலு. ஆனா எனக்கு இப்ப பேச மூடு இல்ல. எனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ண, சரியா? பாய். இந்த தண்ணி குடி, கொஞ்சம் கோவம் குறையும். நான் இப்போ பார்த்தேன். என்ன? நீ ரொம்ப அழகா அவர்கிட்ட சாரி சொன்னல, அதுதான் பார்த்தேன். ஏய் போ படு. நான் போய் கிச்சன்ல இருக்க வேலையை பார்க்கறேன். இதே மாதிரி தொடர்ந்து சாரி சொல்லிக்கிட்டே இரு. ஹலோ, சாரி, வெல்கம், குட் பை, see you. தொடர்ந்து சொல்லிட்டே இரு. என்கிட்ட அடி வாங்க போற. போய் படு. நான் என்ன பண்ண? சாரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன. இப்போ என்னடா என்ன பிடிச்சு கத்துற? நான் சொன்ன மாதிரியே எல்லாம் இருக்கு இல்லையா? எஸ் மேம், அப்படியே இருக்கு. நீங்க ஒரு தடவை பாத்துருங்களேன். ஷியோர். ராஜன், நீயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது இவரு இங்க புது பெர்ஃப்யூம் சாம்பிள்ஸ் கொடுக்க வந்தாரு. அந்த பாக்ஸ் தான் இது. ராஜன், நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே மேம். ஓகே, பை. பாய். பாக்ஸஸ்? எந்த பெர்ஃப்யூமை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேமா, இப்ப கிளம்புறேன். சாரி ரிஷி, என் சபதத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன். ஏன்னா 2 நாள்ல உன்னோட லக்ஷ்மியோட உறவை நான் முறிக்க போறேன்.